இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். தேன்குழல் திருவிழாலலாம் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். இது வந்து சோத்து மிட்டாய்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம வீட்லேயே செம்ம ஈஸியாக செஞ்சலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். 4க்கு 1 பங்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சிடலாம். இட்லிக்கு நம்ம அரைப்போம்ல அந்த மாதிரி தான் ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். அப்புறமா நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது முக்கியமாக 1 கப் அளவுக்கு சாதம் போட்டுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதோட பேரே சோத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோறு போட்டு செய்கிறது தான். சோறு போட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அதுக்காக தான். இப்போ நான் நல்ல மையாக அரைச்சிட்டேன். இப்போது ஒரு 6 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போ புளிச்சிருச்சு. இப்போ மறுநாள் நான் நைட்டு ஆட்டி வச்சுட்டேன். மறுநாள் வந்து உப்பும் கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கெட்டி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறேன். ரொம்ப கட்டியாக அந்த மாதிரிலாம் காய்ச்ச வேண்டாம். குலாப் ஜாமுனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி காய்ச்சினா போதும். அதில் ஒரு 3 ஏலக்காய் இடித்து போட்டு காய்ச்சிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயில் வந்து இந்த கவரில் நம்ம வெட்டிட்டு இந்த மாதிரி சுற்றி போடணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. அதை பக்கத்து அடுப்புலேயே வச்சுக்கோங்க. சூடாகவே இருக்கட்டும் பாகு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் எட்ஜு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் விடுறேன். இது கொஞ்சம் ஷேப்பே நல்லா இல்லை. இப்போ இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் சுடணும்னு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த மாடலில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ அதை எடுத்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீராவில் போட்டு கொஞ்சம் அழுத்தி எடுத்து வெளியில் வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் லைட்டாக அப்படி அழுத்தினீங்கன்னா அந்த ஜீராலாம் உள்ளே அப்படியே ஏறிக்கும். இப்போ ஒரு 1 மினிட் விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சோன்னா அந்த ஜீராலாம் கொஞ்சம் காஞ்சிட்டு அப்படியே ஒயிட் ஆகிடும். ஆனால் அது சூடாக சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாவை ரொம்ப நேரம் புளிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா பூங்களும் பாய்.